திருச்சியில் உள்ள தலைவர்களின் மணி மண்டபங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் பணியாளர்கள் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பெரும்பிடுகு முத்தரையர் நீதிக் கட்சியின் மூத்த தலைவர் A.T. பன்னீர்செல்வம், M.K. தியாகராஜ பாகவதர் ஆகியோரின் மணி மண்டபங்களை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டார். அந்த வளாகத்தில் காவலர்கள், நூலகத்தில் நூலகர்கள் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் மணி மண்டபம் முழுவதும் செடி கொடிகள் படர்ந்திருந்ததைக் கண்டு அதிருப்தி தெரிவித்தார். மணிமண்டப வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க மாவட்ட ஆட்சியருக்கு முதல்வர் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் JCB எந்திரம், டிராக்டர்களை கொண்டு தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். வரும் 20ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட 22 சங்கங்களின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை அரசு தொடங்கப்படாத நிலையில் வரும் 20ஆம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். மேலும் தொழிலாளர்களுக்கு கொடுப்பதற்கு போதுமான பணம் இருந்தும் மனம் இல்லாததால் கோரிக்கைகளை ஏற்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என உறுதிபட தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.